அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் இஸ்லாமிய கொள்கை வகுப்பு தொடர் வகுப்பில் இரண்டாவது பகுதியில் மூன்றாவது வகுப்பை இன்று இன்ஷா அல்லாஹ் தொடங்க இருக்கின்றோம். கடந்த முதல் வகுப்பில், இரண்டாவது பகுதியின் முதல் வகுப்பில் இஸ்லாத்தின் மூல ஆதாரம் குர்ஆனும் ஹதீஸும் மட்டுமே என்ற தலைப்பில் சில ஆதாரங்களை பற்றியும் சில விவரங்களையும் அறிந்து கொண்டோம். அந்த வகுப்பில் ஹதீஸ்கள் என்றால் என்ன, குர்ஆனை பற்றியும் ஹதீஸ்களை பற்றியும் சுருக்கமான விளக்கத்தை நாம் கொடுத்தோம். இந்த வகுப்பில் நாம் எதை பற்றி பேச இருக்கிறோம் என்றால், ஹதீஸ்கள் மார்க்கத்தின் இரண்டாவது மூல ஆதாரம், ஹதீஸ்கள் மார்க்கத்தில் இரண்டாவது மூல ஆதாரம் என்பதை பற்றி கூடுதலான தகவல்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். ஹதீஸ்கள் மார்க்கத்தின் ஆதாரம் என்பதை பற்றி கடந்த முதல் வகுப்பில் நாம் தெரிந்து கொண்டாலும், அந்த வகுப்பில் பேசப்படாத கூடுதலான விவரங்களை இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பில் நாம் அறிந்து கொள்வோம். ஹதீஸ்கள் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம், அவர்களுடைய வர்ணனை, இந்த நான்கையும் பற்றி பேசக்கூடிய செய்திகள் தான் ஹதீஸுகள் என்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு வார்த்தையை கூறினால் அது ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் இவ்வாறு செய்தார்கள் என்று அவர்களுடைய செயலை பற்றி தகவல் சொன்னால் அதுவும் ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு மனிதர் இப்படி செய்தார், அதை நபி அவர்கள் கண்டிக்கவில்லை, அதை ஏற்றுக்கொண்டார்கள், அங்கீகரித்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அவர்களுடைய அங்கீகாரத்தை பற்றி ஒரு செய்தி, ஒரு தகவல் வந்தால் அதுவும் ஹதீஸ் தான். நான்காவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய வர்ணனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பேசுவார்கள், இவ்வாறு சிரிப்பார்கள், அவர்கள் சிரித்தால் அது இந்த அடிப்படையில் இருக்கும், நபி ஸல்லல்லாஹு அவர்களுடைய நிறம் இந்த நிறமாக இருந்தது, அவர்களுடைய உயரம் இப்படி இருந்தது, அவர்களுடைய நடை இப்படி இருந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முடியை பற்றி, அவருடைய நிறத்தை பற்றி, அவருடைய உடல் தோற்றத்தை பற்றி, அவருடைய இயல்பான செயல்பாடுகளை பற்றி வர்ணனை வந்தால் அதுதான் வர்ணனை என்பது, வர்ணிப்பது, நபி அவர்களை பற்றிய வர்ணனை. இதுவும் ஹதீஸ் தான். இப்போ ஹதீஸ் என்றால் நபி ஸல்லல்லாஹு அவருடைய சொல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுடைய அங்கீகாரம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வர்ணனை, இந்த நான்கையும் தான் இஸ்லாமிய சமூகம் ஹதீஸுகள் என்று சொல்கின்றது. இதுவும் மார்க்கத்தின் ஒரு மூல ஆதாரம். குர்ஆனை விளங்கிக் கொள்வதற்கு இந்த ஹதீஸுகள் மிக முக்கியமானவை. மார்க்கத்தின் இரண்டாவது மூல ஆதாரமாக, அடிப்படையாக ஹதீஸுகள் இருக்கின்றது. குர்ஆனை பொறுத்தவரை அது ஒரு தியரி. அதில் எவ்வாறு வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எது நல்ல விஷயம், எது கெட்ட விஷயம் என்ற போதனைகள் அடங்கிய ஒரு தியரி. தியரி என்றால் அதில் வழிகாட்டல்கள் மட்டும் சொல்லப்பட்டிருக்கும் குர்ஆனில். ஹதீஸுகள் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குர்ஆனுக்கு கொடுத்த விளக்கம் தான் ஹதீஸுகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாக இருக்கட்டும், செயலாக இருக்கட்டும், அவர்களுடைய அங்கீகாரமாக இருக்கட்டும், அவர்களுடைய வர்ணனையாகட்டும், இது எல்லாமே குர்ஆனுக்கு விளக்கம், பிராக்டிக்கல். தொழுகுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான், இது ஒரு தியரி, கட்டளை. எவ்வாறு தொழுக வேண்டும், அந்த தொழுகையின் முக்கியத்துவம், அதனுடைய முறைகள் அனைத்தையும் செயல்படுத்தி, செயல் வடிவமாக பிராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்தி காட்டுவதுதான் ஹதீஸுகள் என்பது. இப்போ ஹதீஸுகள் என்பது குர்ஆனின் விளக்கம். குர்ஆனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் விளக்கக்கூடிய முறைதான் ஹதீஸுகள் என்று நாம் சொல்கின்றோம். இதுவும் மார்க்கத்தின் மிக முக்கியமான ஒரு மூல ஆதாரம் என்று குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். உதாரணத்துக்கு ஒரு சில ஆயத்துக்களை நாம் அறிந்து கொள்வோம். 16வது அத்தியாயம் 44வது வசனம். அதில் அல்லாஹ் சொல்கின்றான், வஅன்ஸல்னா இலைக்க ذிக்ர லிதுபய்யின லின்னாஸி மா நுஸ்ஸில இலைஹிம் வலஅல்லஹும் யதஃபக்கரூன். நபியே, உமக்கு இந்த வேதத்தை, ذிக்ரை நாம் இறக்கினோம், அவர்களுக்கு அருளப்பட்டதை நீங்கள் விளக்க வேண்டும் என்பதற்காக. இந்த வேதத்தை உங்களுக்கு நாம் அருளியது ஏனென்றால் அவர்களுக்கு அருளப்பட்டதை நீங்கள் விளக்கி கூற வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களிடத்திலே இதை நாம் இறக்கினோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தில் குறிப்பிடுகின்றான்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களை தேர்வு செய்து அவர்களிடம் அல்லாஹ் குர்ஆனை கொடுத்தது எதற்கு என்றால் இந்த குர்ஆனை நபி அவர்கள் விளக்குவார்கள். அப்போ குர்ஆனை மட்டும் பின்பற்றினால் போதாது. ஒருவர் குர்ஆனை மட்டும் பின்பற்ற முடியுமா என்றால் முடியாது என்று இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களை ரசூலாக அல்லாஹ் ஏன் தேர்வு செய்தான் என்றால் அவர்கள் இந்த குர்ஆனை விளக்கி கூறுவார்கள். எப்படி தொழுவது, எப்படி நோன்பு வைப்பது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எப்படி செயல்படுத்துவது என்று குர்ஆன் என்னென்ன சொல்கிறதோ அவை அனைத்தையும் விளக்கி கூறக்கூடிய கடமையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் செய்வார்கள் என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான். இப்போ நபி அவர்கள் விளக்கியது தான் நாம் ஹதீஸுகளுங்கிறோம். குர்ஆனுக்கு விளக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பேசிய பேச்சுக்கள், அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய அங்கீகாரங்கள், அவர்களுடைய வர்ணனை, இந்த நாளும் தான் ஹதீஸுகள். இந்த ஹதீஸுகள் குர்ஆனின் விளக்கமாக இருக்கின்றது, குர்ஆனை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு ஆயத்திலும் அல்லாஹ் இதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். 75வது அத்தியாயம் 17வது வசனம், இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா, இந்த குர்ஆனை ஒன்று சேர்ப்பதும் அதை ஓத வைப்பதும் நம்மீது கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், இந்த குர்ஆனை நீங்கள் மறக்காமல் எதையும் விட்டுவிடாமல் இதை உங்கள் உள்ளத்தில் பதிய வைத்து பாதுகாப்பது என்னுடைய கடமை. ஃபஇதா கரஅனாஹு ஃபத்தபிஅ குர்ஆனா, எனவே நாம் குர்ஆனை ஓதும்போது அதை நீங்கள் கவனமாக கேளுங்கள். சும்ம இன்ன அலைனா பயானா, அதற்கு பிறகு அந்த குர்ஆனுக்குரிய விளக்கத்தை கொடுப்பதும் நம் மீது கடமை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் என்ன சொல்கின்றான்? நபியே, இந்த குர்ஆனை நீங்கள் மறக்காதவாறு உங்களுடைய உள்ளங்களில் பாதுகாப்பது, பதிய வைப்பது என்னுடைய கடமை. அது மட்டுமல்ல என்னுடைய கடமை, இந்த குர்ஆனை உங்களுக்கு கொடுத்த பிறகு அதற்குரிய விளக்கத்தை, சும்ம இன்ன அலைனா பயானா, அதற்குரிய விளக்கத்தை கொடுப்பதும் என் மீது கடமை. இப்போ குர்ஆனையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். குர்ஆனை கொடுத்த பிறகு அந்த குர்ஆனுக்குரிய விளக்கத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தில் குறிப்பிடுகின்றார். ஆக இந்த வசனம் தெள்ள தெளிவாக சொல்கின்றது, இஸ்லாமிய மார்க்கத்தின் மூல ஆதாரம் குர்ஆன் மட்டுமல்ல. குர்ஆனை மட்டும் அல்லாஹ் நபி அவர்களுக்கு கொடுக்கவில்லை, குர்ஆனையும் கொடுத்திருக்கின்றான். அதற்கு பிறகு அந்த குர்ஆனுக்குரிய விளக்கத்தையும் அல்லாஹ் நபி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். இப்போ அல்லாஹ் கொடுத்தது குர்ஆன் மட்டுமல்ல, குர்ஆனும் பிறகு அந்த குர்ஆனுக்குரிய விளக்கமும், இரண்டு விஷயங்களை அல்லாஹ் கொடுத்திருப்பதாக இந்த ஆயத்தில் குறிப்பிடுகின்றான். அப்போ அந்த ரெண்டு விஷயம் என்ன? குர்ஆன் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ குர்ஆன் மட்டுமா அல்லாஹ் கொடுத்தது? இல்லை, அந்த குர்ஆனுக்கு விளக்கத்தையும் அல்லாஹ் நபி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். அந்த விளக்கங்கள் தான் ஹதீஸுகள். எப்படி ஹதீஸுகள் குர்ஆனுக்கு விளக்கமாக இருக்குது? ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். 2வது அத்தியாயம் 239வது வசனம், ஃபஇதா அமின்தும் ஃபதுக்குருல்லாஹ கமா அல்லமக்கும் ஆலம் தக்கூனு தஅலமுன். நீங்கள் போர்க்களத்தில் தொழுகிறீங்கன்னா போர்க்களத்தில் வித்தியாசமாக சில சட்டங்களை எல்லாம் எல்லாம் இலகுபடுத்தி சுருக்கமாக தொழுகிறதுக்கு நமக்கு வழிகாட்டியிருக்கான். போர்க்களத்தில் நின்றவாறு வாகனத்தில் அமர்ந்தவாறே தொழுகலாம். அந்த அச்ச நேரம் போர்க்களம் முடிஞ்சு நீங்கள் இயல்பான சூழலுக்கு வந்த பிறகு ஃபதுக்குருல்லாஹ கமா அல்லமக்கும் ஆலம் தக்கூனு தஅலமுன், அல்லாஹ் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் அவன் எப்படி கற்றுக் கொடுத்தானோ அல்லாஹ் கற்றுக் கொடுத்தவாறு நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், தொழுகுங்கள். அல்லாஹ் தொழுக சொல்கிறான், அல்லாஹ் கற்றுக் கொடுத்தவாறு தொழுக சொல்கிறான். இந்த ஆயத்தில் அல்லாஹ் தொழுகை முறையை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்ததாக சொல்கின்றான். ஆனால் தொழுகுங்கள், தொழுகை நிறைவேற்றுங்கள் என்ற கட்டளை மட்டும்தான் குர்ஆனில் இருக்கிறது. எப்படி தொழுக வேண்டும் என்ற அந்த தொழுகை முறை எதுவும் குர்ஆனில் இல்லை. ஆனால் அல்லாஹ் இந்த ஆயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறான், தொழுகை முறையை அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கிறான், அந்த முறைப்படி நீங்கள் தொழுகுங்கள் அப்படிங்கிறான் அல்லாஹ். இப்போ அல்லாஹ் குர்ஆனில் எங்கே சொன்னானா? குர்ஆனில் எங்கேயுமே அல்லாஹ் சொல்லலை, தொழுகுங்கன்னு மட்டும்தான் சொன்னான். எப்படி தொழுகணுங்கிற விவரங்கள் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லலை. ஆனால் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், கற்றுக் கொடுத்துருக்கிறான். எங்கே கற்றுக் கொடுத்துருக்கிறான்னா குர்ஆன் அல்லாத இன்னொரு வஹி ஹதீஸுகளின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் அதை கற்றுக் கொடுத்துருக்கின்றான். அப்போ எப்படி தொழுக வேண்டும் என்ற விவரங்கள் எல்லாமே ஹதீஸுகளில் தான் இருக்குது. தொழுகுங்கள் என்ற அல்லாஹ்வுடைய கட்டளையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய சொல் மூலமாகவும் செயல் மூலமாகவும் அங்கீகாரம் மூலமாகவும் அதை மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அப்போ தொழுகை ஃபஜர் என்றால் 2 ரக்காயத்து, லொஹர் 4 ரக்காயத்து, மக்ரிபு 3 ரக்காயத்து, இஷா 4 ரக்காயத்து, இதெல்லாம் குர்ஆனில் இருக்கா? ஹதீஸில் தான் இருக்குது.
அப்போ ருக்கு இப்படி செய்யணும், சுஜூத் இப்படி செய்யணும், சுஜூதில் இத்தனை உறுப்புகள் தரையில் படணும், ருக்கு தலை முதுகும் நேராக இருக்கணும், இதெல்லாம் குரானில் இல்லை. அத்தஹியாத்தில் உட்காரணும், எங்கே உட்காரணும், எப்படி ஒவ்வொரு தொழுகையுடைய செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொள்வது, ஒவ்வொரு நிலைகளிலும் என்ன ஓதுவது, இந்த விளக்கங்கள் எதுவுமே ஹதீஸ்களில் தான் இருக்குது, குரானில் கிடையாது. இப்போ அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த முறையை நான் சொல்லி கொடுத்துருக்கின்றேன், அதன்படி தொழுகுங்கள்னு குரானில் சொல்லி காட்டுறான். ஆனால் தொழுகக்கூடிய முறை குரானில் இல்லை. குரான் அல்லாத இன்னொரு வகி ஹதீஸின் மூலமாகத்தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதை நமக்கு உணர்த்தி இருக்கின்றான். இதே போன்றுதான் ஜகாத் 9வது அத்தியாயம் 103வது வசனம். அதில் அல்லாஹ் சொல்கின்றான், ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகத்தன், நபியே இவர்களுடைய செல்வங்களிலிருந்து ஜக்காத்தை நீங்கள் எடுங்கள். இப்போ ஜக்காத்தை எடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஜக்காத்துங்கிறது பொருளாதார ஒரு கடமை. ஜக்காத்தை எப்படி எடுக்கிறது? ஜக்காத்தை கொடுங்கன்னு அல்லாஹ் கட்டளையிடுறான். அகைமு ஸலவாத்து ஜக்கா, தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள். ஜக்காத்தை எப்படி கொடுக்கிறது, எவ்வளவு கொடுக்கிறது, அதனுடைய விதிமுறைகள் எதுவுமே குர்ஆனில் இல்லை. ஜக்காத்து கொடுங்கள் என்று மட்டும்தான் இருக்கின்றது. ஆனால் என்னென்ன பொருளுக்கு ஜக்காத்து கொடுக்கணும், என்னென்ன பொருளுக்கு ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை, ஜக்காத்து எப்போ கடமையாகும், எவ்வளவு ரூபா எவ்வளவு செல்வம் நம்மகிட்ட இருந்தால் ஜக்காத்து கடமையாகும், எவ்வளவு கடமையாகும், இந்த விவரங்கள், ஆட்டில் எவ்வளவு, மாட்டில் எவ்வளவு, ஒட்டகம் எத்தனை ஒட்டகம் இருந்தால் ஜக்காத்து கொடுக்கணும், விவசாயம் பயிர்களில் எப்படி, தானாக விளைந்த பயிர்கள் எப்படி, நீர் பாய்ச்சப்பட்டு விளைந்த பயிர்கள் எப்படி, இந்த விவரங்கள் எல்லாமே ஹதீஸுகளில் தான் இருக்கிறது. அப்போ குர்ஆனுடைய இந்த கட்டளையை, ஜக்காத்தை கொடுங்கள் என்ற இந்த கட்டளையை தெளிவுபடுத்தக்கூடியது மார்க்கத்தின் மூல ஆதாரமாக, இரண்டாவது மூல ஆதாரமாக இருக்கக்கூடிய ஹதீஸுகள் தான் தெளிவுபடுத்துகிறது. அதே போன்று 2வது அத்தியாயம் 196வது வசனம். அது அல்லாஹ் சொல்றான், அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹ்விற்காக ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கி எல்லோரும் நம்ம ஹஜ்ஜு செய்கிறோம், உம்ரா செய்கிறோம். குர்ஆனில் எங்கேயாவது ஹஜ்ஜு செய்கிற முறை முழுமையாக சொல்லப்பட்டிருக்கா? உம்ரா செய்யக்கூடிய முறைகள் ஹதீஸில் இருக்குது, குர்ஆனில் இருக்குதா? இந்த ஆயத்து மட்டும்தான் இருக்குது, ஹஜ்ஜு செய்யுங்க உம்ரா செய்யுங்கன்னு தான் இருக்குது. ஆனால் ஹஜ்ஜுடைய முறை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை, உம்ராவுடைய முறை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லா விவரங்களையும் ஹதீஸுகளில் தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஹதீஸ் ப்ராக்டிக்கல். ஹஜ்ஜு செய்யுங்கிறது தியரி, அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் செயல்படுத்தி காட்டினாங்க. எப்படி ஹஜ்ஜு செய்யணும் அப்படிங்க அவங்க ஹஜ்ஜு செஞ்சாங்க. எப்படி உம்ரா செய்கிறது அவங்க உம்ரா செஞ்சாங்க. அவர்களுடைய நபித்தோழர்களும் செஞ்சாங்க. அதுக்கு நபிகளார் அங்கீகாரம் கொடுத்தாங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு ஹதீஸுகளில் தெளிவுபடுத்தப்படுது. இப்போ மார்க்கத்தின் மிக முக்கியமான இந்த அடிப்படையான கடமைகள், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இவை எல்லாமே ஹதீஸுகளை கொண்டு தான் இருக்கின்றது. இப்போ ஹதீஸுகள் வேண்டாம், இரண்டாவது மூல ஆதாரத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், குர்ஆனை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சில வழிகட்ட சாரார் சொல்கிறாங்களே, அவங்களால தொழுக முடியுமானா முடியாது, நோன்பு வைக்க முடியுமானா முடியாது, குர்ஆனை மட்டும் வைத்து ஹஜ்ஜு செய்ய முடியுமானா முடியாது, குர்ஆனை மட்டும் வைத்து உம்ரா செய்ய முடியுமா என்றால் முடியாது. அதனால தான் அவங்க என்ன செய்வாங்க, ஒரு நேரத்தில் அவங்க தொழுகைங்கிறது இல்லை, ஹஜ்ஜுங்கிறது இல்லை, நோன்புங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வணக்கங்களை பால்படுத்தக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றார். ஏன்னா அவங்களுடைய கொள்கை குர்ஆனை மட்டும் வைத்து எந்த வணக்கத்தை என்ன செய்ய முடியாது. அப்போ இது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு இந்த அடிப்படை உணர்த்துகின்றான். ஹதீஸுகள் என்பது விளக்கம். எதனுடைய விளக்கம்? குர்ஆனின் விளக்கம். இப்போ நபி அவர்கள் குர்ஆனை விளக்குவதற்காகத்தான் வந்தார்கள். அவர்களுடைய சொல், அவருடைய செயல், அவர்களுடைய அங்கீகாரம் அனைத்தும் குர்ஆனை விளக்கக்கூடியது அப்படிங்கிற இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். எனவே தான் ஹதீஸுகள் என்பது மார்க்கத்தின் இரண்டாவது மூல ஆதாரம். குர்ஆன் மார்க்கத்தின் முதல் மூல ஆதாரம், ஹதீஸுகள் மார்க்கத்தின் இரண்டாவது மூல ஆதாரம். ஹதீஸுகளை ஒருவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவனிடத்தில் தீனே இருக்காது, இஸ்லாமே இருக்காது, குர்ஆனும் இருக்காது, தொழுக, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இஸ்லாமிய நெறிமுறைகள் எதுவுமே இருக்காது. அடுத்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, கடந்த வகுப்பில் முதல் வகுப்பில் நம்ம தெரிந்து கொண்டோம், வஹையை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். அதுக்கு நிறைய ஆயத்துக்களை நம்ம மேற்கோள் காட்டினோம். இந்த இடத்துல நம்ம என்ன அறிந்து கொள்ள இருக்கிறோம் என்றால், குர்ஆன் மட்டும் வஹி அல்ல, குர்ஆன் அல்லாத இன்னொரு வஹியும் இருக்கின்றது. அதுதான் ஹதீஸுகள். ஹதீஸுகள் மார்க்கத்தின் இரண்டாவது மூல ஆதாரம்ங்கிறோம் இல்லையா? இப்போ வஹியை மட்டும் பின்பற்றணும், வேறு எதையும் பின்பற்றக்கூடாது, அதில் மாற்று கருத்து இல்லை. வஹியின் வடிவங்கள் இரண்டு. வஹியின் ஒரு வடிவம்தான் குர்ஆன், வஹியின் இரண்டாவது வடிவம்தான் ஹதீஸுகள். இதற்கான ஆதாரங்களை நாம் அறிந்து கொள்வோம். 53வது அத்தியாயம்
மூன்றாவது வசனம், வமா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. இந்த தூதர் மனோ இச்சைப்படி பேசவில்லை, அவர் பேசுவதெல்லாம் அவருக்கு அறிவிக்கப்படுகின்ற வஹி இறைச்செய்திதான் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கின்றான். முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்கள் மனோ இச்சைப்படி பேசவில்லை. அவர்கள் பேசக்கூடிய வார்த்தை எதுவும் அவர்களாக சுயமாக பேசக்கூடிய வார்த்தை அல்ல. அது அனைத்தும் அவருக்கு அறிவிக்கப்படுகின்ற வஹி இறைச்செய்தி. அல்லாஹ் அவர்களுக்கு அறிவிக்கின்ற விஷயத்தை தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்திலே குறிப்பிடுகின்றார். இப்போ அல்லாஹ் இந்த ஆயத்தில் என்ன சொல்கிறான்? குர்ஆனை மட்டும் அல்லாஹ் வஹீன்னு சொல்லலை, குர்ஆனை மட்டும் அல்லாஹ் வஹீன்னு சொல்லலை, இவர் மனோ இச்சைப்படி பேசவில்லைங்கிறான். இப்போ நபி ஸல்லல்லாஹுடைய பேச்சுக்கள் எல்லாவற்றையும் வஹி என்று இந்த ஆயத்து குறிப்பிடுகிறது. நபி அவர்கள் என்ன பேசினாங்க? குர்ஆனையும் பேசினார்கள், குர்ஆன் அல்லாத விஷயங்களையும் பேசினார்கள். இப்போ நபி அவர்கள் பேசிய வார்த்தைகள் பேச்சுக்கள் அனைத்துமே அவர்களுக்கு வஹியாக அறிவிக்கப்பட்டது தான், அவர்களாக சுயமாக அவங்க பேசவில்லை என்று இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அவருடைய பேச்சுக்கள் இறைச்செய்தி வஹி என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அபூதாவூத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 3643வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லா இப்னு அம்ர் என்ற சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிற எல்லா செய்தியும் எழுதிக்கிருவாங்களாம். நபி அவர்கள் என்ன சொன்னாலுமே அதை அப்படியே எழுதிக்கிருவாங்க. இப்படி எழுதிக்கிட்டு இருந்தாங்களா, அப்போ குறைஷிகள் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாதாரண மனிதர் தானே, அவங்க கோபத்தில் எதையாவது பேசுவாங்க, சந்தோஷத்தில் எதையாவது பேசுவாங்க, அதுவுமா நீ எழுதுகிற, அதுவும் எப்படி இறைச்செய்தி ஆக முடியும்? ஒரு மனிதர் தானே, ஒரு மனிதன் கூடுதற்குள்ளே தான் பேசுவான், கோபத்தில் எதையாவது ஒன்று சொல்லுவான், சந்தோஷத்தில் எதையாவது ஒன்று உளருவான். அது மாதிரி நபியவர்களும் எதையாவது சொல்லத்தானே செய்வாங்க, அது எப்படி அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும்? அவங்க பேசுகிற எல்லாத்தையும் ஒன்று விடாமல் எழுதிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு குறைஷிகள் விமர்சனம் பண்ணுறாங்க. இதற்கு உடனே இதை சொன்னோனையுமே அப்துல்லா இப்னு அம்ர் அவர்கள் எழுதுவதை நிறுத்தி விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், குறைஷிகள் இப்படி சொன்னாங்க, அதனால் எழுதுவதை நிப்பாட்டிட்டேன், நான் செய்கிறது சரியா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய வாயை சுட்டி காட்டி சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மா யஹ்ருஜு மின்ஹு இல்லா ஹக்குன், இந்த வாயிலிருந்து ஹக்கு உண்மையை தவிர, சத்தியத்தை தவிர வேறு எதுவும் வராது, நீ எழுது, குறைஷிகள் சொல்வதை நம்பாதே, நான் ஏதாவது தவறுதலாக பேசிவிடுவேன், வஹியல்லாத இறைச்செய்திகளை உளறி விடுவேன் என்று குறைஷிகள் சொல்கிறார்களே, அவர்களுடைய பேச்சை நம்பி நீ எழுதுவதை நிறுத்தாதே, நீ தொடர்ந்து எழுதி கொண்டே இரு, ஏனென்றால் என் வாயிலிருந்து உண்மை மட்டும்தான் வரும், அல்லாஹ் என்னுடைய நாவை பாதுகாத்திருக்கின்றான், வஹை செய்தி மட்டும்தான் என் நாவிலிருந்து வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸும் தெளிவாக சொல்லுது, குர்ஆன் மட்டும் வஹி அல்ல, குர்ஆன் அல்லாத நபியவர்கள் பேசிய வார்த்தைகள் எல்லாமே ஹக்கு உண்மை, அவை அனைத்தும் இறைச்செய்தி அப்படின்னு சொல்லுது. அதே போன்று அபூதாவுதில் 4604வது ஹதீஸ், இந்த ஹதீஸை மிக்தாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. நபி அவர்கள் சொல்கிறாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னி ஊத்தீத்துல் குர்ஆன் வ மிஸ்லஹு மஅஹு, அறிந்து கொள்ளுங்கள், எனக்கு குர்ஆனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, குர்ஆனை போன்ற இன்னொன்றும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ குர்ஆனும் கொடுக்கப்பட்டிருக்கு, குர்ஆனை போன்று இன்னொன்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள். அப்போ அல்லாஹ் நபி அவர்களுக்கு கொடுத்தது குர்ஆன் மட்டுமல்ல, குர்ஆனை போன்ற இன்னொன்று, அதுதான் வஹி. இப்போ குர்ஆனும் வஹி, குர்ஆனை போன்ற இன்னொன்றுங்கிறது ஹதீஸ். அப்போ அந்த ஹதீஸும் அல்லாஹ் நபி அவர்களுக்கு கொடுத்த வஹி செய்தி என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. தொடர்ந்து நபி அவர்கள் இந்த செய்தியில் குறிப்பிடுகின்றார்கள், அறிந்து கொள்ளுங்கள், விரைவில் வயிறு நிரம்பிய ஒரு மனிதன் தன்னுடைய கட்டிலில் சாய்ந்து கொண்டு சொல்லுவான், அலைக்கும் பி ஹாதல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை மட்டும் பின்பற்றுங்கள், அதை தவிர வேறு எதையும் பின்பற்றாதீர்கள், குர்ஆனில் ஒன்று ஹலால் என்றால் அதை நீங்கள் ஹலால் ஆக்கி கொள்ளுங்கள், குர்ஆன் எதை ஹராம் என்று சொல்கிறதோ அதை ஹராம் என்று ஆக்கி கொள்ளுங்கள், குர்ஆன் சொல்லாத எந்த விஷயத்தையும் கணக்கில் கொள்ளாதீர்கள், ஹதீஸ்களை எடுக்காதீர்கள் என்று விரைவில் ஒரு மோசமான மனிதன், வழிகட்ட மனிதன் இவ்வாறு கூறலாம். இப்போ நபி அவர்கள் எச்சரித்து போயிட்டாங்க, பிற்காலத்தில் வருவாங்க, குர்ஆனை மட்டும் எடுத்துங்க, குர்ஆன் அல்லாத ஹதீஸ்களை எல்லாம் பின்பற்றாதீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உருவாகுவாங்க. அவர்களுடைய பேச்சை கேட்காதீங்க, அல்லாஹ் எனக்கு குர்ஆனை மட்டும் கொடுக்கல, குர்ஆனை போன்ற இன்னொன்றையும் அந்த குர்ஆனுக்குரிய விளக்கங்களையும் எனக்கு கொடுத்துருக்கிறான், அதையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். மார்க்கத்தின் மூல ஆதாரம் குர்ஆன் மட்டுமல்ல, ஹதீஸ்களும் இரண்டாவது மூல ஆதாரம் ஹதீஸ்களாக இருக்கின்றது, அதுவும் குர்ஆனை போன்றது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸில் குறிப்பிடுகின்றாங்க. இப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு குர்ஆன் அல்லாமல் வேறு விதத்தில், குர்ஆன் அல்லாத ஒரு இறை செய்தி வந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில உதாரணங்களை நாம் அறிந்து கொள்வோம்.
குர்ஆன் என்பது வஹி செய்தி, அது நமக்கு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு குர்ஆன் அல்லாமல் இறை செய்தி, குர்ஆன் அல்லாத இறை செய்தியும் ஹதீஸுகளும் நபிகளாருக்கு வஹியாக அறிவிக்கப்பட்டிருக்குங்கிறதுக்கு குர்ஆனிலும் ஆதாரம் இருக்கிறது, ஹதீஸிலும் ஆதாரம் இருக்கின்றது. இப்போ குர்ஆனில் என்ன ஆதாரம் அப்படின்னு பார்த்தோம்னா 66வது அத்தியாயம் 3வது வசனம். அதில் அல்லாஹ் சொல்கின்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய ஒரு மனைவி இடத்துல ஒரு விஷயத்தை ரகசியமாக சொல்கிறாங்க. நபி அவர்கள் ஒரு விஷயத்தை ரகசியமாக சொன்னால் அதை பாதுகாக்கணுமா இல்லையா? ஆனால் என்ன செய்கிறாங்க, அந்த மனைவி அந்த ரகசியத்தை இன்னொரு மனைவிக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், நபியை நீங்கள் சொன்ன இந்த ரகசியத்தை உங்களுடைய அந்த மனைவி வெளிப்படுத்திட்டாங்க, இன்னொரு மனைவிக்கு சொல்லிட்டாங்கங்கிற இந்த தகவலை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு தெரிவிக்கிறான். அப்போ இது யாருக்காவது தெரியுமா? நம்ம ஒரு ஆள்கிட்ட ஒரு ரகசியம் சொல்கிறோம், அந்த ரகசியத்தை அவங்க அடுத்தவங்ககிட்ட சொல்லிட்டாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. கேள்விப்பட்டவங்க வந்து சொன்னால் தெரியும், இல்லைன்னா நமக்கு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு விஷயத்தை, ஒரு ரகசியத்தை ஒரு ஆள்கிட்ட சொல்கிறாங்க, தன்னுடைய மனைவிட்ட சொல்கிறாங்க. அந்த மனைவி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்தவங்ககிட்ட இன்னொரு மனைவிட்ட அதை வெளிப்படுத்திடுறாங்க. இப்போ அல்லாஹ்ட்டிருந்து நபி அவர்களுக்கு வஹி வருது, நீங்கள் ரகசியமாக சொன்ன செய்தியை அந்த மனைவி வேறொருத்தவங்களுக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னு என்ன செய்கிறான், அல்லாஹ் நபி அவர்களுக்கு அறிவிக்கிறான். அப்போ நபி அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த மனைவியை கூப்பிட்டு, நான் உன்ட்ட ஒரு விஷயம் ரகசியமாக சொன்னேனே, யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தானே உன்ட்ட சொன்னேன், ஆனால் நீ இந்த ஆள்கிட்ட நீ சொல்லியிருக்கிற அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த மனைவி ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க, மன் நம்ப கஹாதா, உங்களுக்கு யார் இதை சொன்னது? இது குர்ஆனுடைய ஆயத்து. மன் நம்ப கஹாதா, அந்த மனைவி கேட்டாங்களாம், உங்களுக்கு யார் இதை சொன்னது? நான் இப்படி அடுத்தவங்களுக்கு சொன்னேங்கிற இந்த செய்தி யாருக்கு தெரியாத ஒரு விஷயம், அது எப்படி உங்களுக்கு தெரிந்தது? உங்களுக்கு யார் சொன்னது? அப்போது நபி அவர்கள் சொன்னாங்களா, இதுவும் குர்ஆனுடைய ஆயத்து தான். கால நப்ப அனியல் அலீமுல் ஹபீர், அனைத்தையும் அறிந்தவன், அனைத்தையும் தெரிந்தவன், விபரமுள்ளவன் எனக்கு இந்த செய்தியை அறிவித்தான். அதாவது அல்லாஹ் நீங்கள் செஞ்ச இந்த விஷயத்தை எனக்கு மறைமுகமாக அறிவித்தான். ஆனால் இந்த அறிவிப்பு எதுவுமே குர்ஆனில் இல்லை. எந்த அறிவிப்பு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன இந்த ரகசியத்தை மனைவிமார்கள் வெளிப்படுத்திட்டாங்கிறது குர்ஆனில் இல்லை. அது நபிகளாருக்கு குர்ஆன் அல்லாமல் அல்லாஹ் அறிவித்த விஷயம். அப்போ இந்த ஆயத்து என்ன சொல்லுதுன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உங்களுக்கு குர்ஆன் மட்டும் வஹியாக வரல, குர்ஆன் அல்லாத அடிப்படையிலும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு அறிவிப்பு வந்திருக்கு. இப்படி மனைவிமார்கள் செய்யக்கூடிய தவறுகளை கூட அல்லாஹ் குர்ஆனாக இறக்காம அல்லாஹ் நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அதை தெரிவுபடுத்தியிருக்கிறான் அப்படிங்கிறது இந்த ஆயத்தை உணர்த்தது. அதே மாதிரி 2வது அத்தியாயம் 143 144வது வசனம். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமா ஜஅல்னல் கிப்லத அல்லதி குன்த அலைஹா இல்லா லினஅலம மன் யத்தபிஉர் ரசூல மிம்மன் யன்கலிபு அலா அகிபை. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆரம்பத்தில் அவங்க வந்து பைத்துல் முக்கத்தஸை நோக்கி தொழுதுகிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ் கிப்லாவை மாற்றினான். நீங்கள் காபத்துல்லாவை நோக்கி தொழுவுங்கன்னு சொல்லி அடுத்த சட்டம் வருது, நீங்கள் காபத்துல்லாவை நோக்கி தொழுகலாம் அப்படின்னு சட்டம் வருது. ஆனால் ஆரம்பத்தில் சில மாதங்கள் பைத்துல் முக்கத்தஸை நோக்கி நபி அவர்கள் தொழுதுகிட்டு இருந்தாங்க. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், எதற்காக நான் அந்த பைத்துல் முக்கத்தஸை நோக்கி தொழுகணுங்கிற இந்த சட்டத்தை ஏற்படுத்தியிருக்கேன் தெரியுமா? அது மக்களை சோதிப்பதற்காக. இப்போ இந்த கிப்லாவை நான் ஏற்படுத்தியது மக்களை சோதிப்பதற்காக. அதாவது பைத்துல் முக்கத்தஸை நோக்கி தொழுமாறு முஸ்லிம்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கும் அல்லாஹ் சொன்ன இந்த சட்டம் மக்களை சோதிப்பதற்காகத்தான் இவ்வாறு அல்லாஹ் ஏற்படுத்தினான் அப்படின்னு இந்த ஆயத்தில் இருக்கு. இப்போ நபி அவர்கள் பைத்துல் முக்கத்தஸ் நோக்கி தொழுதாங்க, நபி தோழர்களும் தொழுதாங்க. ஆனால் பைத்துல் முக்கத்தஸ் நோக்கி தொழுகுங்க அப்படிங்கிற இந்த வழிகாட்டல், இந்த கட்டளை குர்ஆனில் இருக்கானா? கிடையாது. நபி அவர்கள் தொழுதுருக்கிறாங்க, சஹாபாக்கள் தொழுதுருக்கிறாங்க. எந்த அடிப்படையில் தொழுதாங்க? அல்லாஹ் சொல்கிறான், நான் சொன்ன அடிப்படையில் தான் நீங்கள் செஞ்சீங்க, அது கூட எதுக்குன்னா மக்களை சோதிக்கிறதுக்காகன்னு சொல்கிறான். ஆனால் அந்த கட்டளை குர்ஆனில் இருக்கா? பைத்துல் முக்கத்தஸ் நோக்கி நீ தொழுவுங்க அப்படின்னு குர்ஆனில் இருக்கா? குர்ஆனில் கிடையாது. இப்போ நபியும் செஞ்சுருக்காங்க, நபி தோழரும் செஞ்சுருக்காங்க. அது அல்லாஹ்வுடைய கட்டளைங்கிற அடிப்படையில் தான் அவங்க செஞ்சுருக்காங்க. அதுவும் அல்லாஹ் கட்டளை இட்டதாக சொல்லி காட்டுறான். ஆனால் நீங்கள் பைத்துல் முக்கத்தஸை நோக்கி தொழுகுங்கள் என்ற அந்த கட்டளை குர்ஆனில் இல்லை. வேறு எப்படி நபிக்கும் நபி தோழர்களுக்கும் அந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டது? குர்ஆன் அல்லாமல் இன்னொரு இறை செய்தியாக இருக்கக்கூடிய ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் வேறொரு வஹியாக இந்த கட்டளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பிறப்பிக்கப்பட்டது. இதை நம்ம என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி தான் 2வது அத்தியாயம் 187வது வசனம். அதில் அல்லாஹ் சொல்லுகின்றான், நோன்பை பற்றி சொல்லும்போது, இப்போது நீங்கள் இரவு நேரத்தில்
ரமலானில் மனைவிமார்களுடன் நீங்கள் சேரலாம் அப்படிங்கிறான்ல. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன சட்டம் போட்டிருக்கான்ல, இரவு நேரத்தில் ரமலானில் மனைவிமார்களுடன் சேரக்கூடாது. இப்படி சட்டம் ஆரம்பத்தில் இருந்துச்சு. நோம்புடைய காலத்தில் ரமலான் மாதத்தில் இரவு நேரத்திலையும் இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது என்று அல்லாஹ் முதலில் சட்டம் போட்டிருந்தான். இந்த ஆயத்தில் அந்த சட்டத்தை அல்லாஹ் நீக்கி இரவு நேரத்தில் உங்கள் மனைவியுடன் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற அனுமதி கொடுக்குறான். ஆனால் முதல்ல அல்லாஹ் சொன்னான் இல்லையா, இரவு நேரத்தில் மனைவிமார்களுடன் நீங்கள் சேரக்கூடாது அப்படிங்கிற அந்த சட்டம் குர்ஆனில் இருக்கிறதானா? அது குர்ஆனில் இல்லை. அந்த சட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் அல்லாத இன்னொரு இறைச்செய்தியாக இருக்கக்கூடிய ஹதீஸின் மூலமாகத்தான் இப்படி ஒரு சட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பிறப்பிக்கப்பட்டது என்று இந்த ஆயத்திலிருந்து நம்ம என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கின்றோம். இது தொடர்பாக பல்வேறு செய்திகள் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு குர்ஆன் அல்லாத முறையிலும் இறைச்செய்தி வஹி வந்ததாக பல செய்திகள் நம்ம பார்க்குறோம். உதாரணமாக சஹீஹுல் புகாரியில் 50வது ஹதீஸ். அந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறாங்க. அப்போது ஒரு மனிதர் வருகின்றார். ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன என்று, மறுமை நாள் எப்போது வரும் என்று பல்வேறு கேள்விகளை கேட்கின்றார். நபி அவர்கள் அந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்கிறாங்க. அந்த மனிதர் போய் விடுகின்றார். அவர் போன பிறகு நபித்தோழர்களிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், வந்தவர் யார் தெரியுமா? இவர்தான் ஜிப்ரீல், உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். அப்போ இந்த சம்பவம் என்ன சொல்லுது? இதுக்கு எதுவுமே குர்ஆன் கிடையாது. ஜிப்ரீல் வந்தார், சில கேள்விகளை கேட்கின்றார், மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கின்றார். அது எதுவுமே அவர் எந்த குர்ஆன் ஆயத்தையும் ஓதலை. ஆனால் குர்ஆன் அல்லாத ஒரு விஷயத்தை, ஹதீஸை கற்றுக் கொடுப்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பியிருக்கின்றான். அப்போ குர்ஆன் அல்லாத வழியிலும் வஹி இறைச்செய்தி நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதையும் முஸ்லிம்களாகிய நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு செய்தி ஒரு உதாரணமாக இருக்கின்றது. அதே போன்று பல்வேறு செய்திகள். புகாரியில் 4985வது ஹதீஸ், யஅலா இப்னு உமையா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு வஹி வருவதை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். நபி அவர்களுக்கு வஹி வரும்போது அவங்களுக்கு என்ன நிலை ஏற்படுதுங்கிறத நான் பார்க்க வேண்டும் என்று விரும்பினேன். ஒரு மனிதர் உம்ராவில் ஒரு விஷயத்தை பற்றி கேள்வி கேட்டார். அவர் கேள்வி கேட்டவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அமைதியாக இருந்தாங்க. அப்போது அவர்களுக்கு வஹி வர தொடங்கியது. அவர்கள் ஒரு கூடாரத்துக்குள் இருந்தார்கள். நான் அந்த கூடாரத்துக்குள் தலையை விட்டு எட்டி பார்த்தேன். நபி அவர்களுடைய முகம் சிவந்து, அவர்கள் வஹி வரும்போது நபி அவர்கள் வேர்க்கும் இல்லையா, ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருக்கும், அந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்தாங்க. பிறகு அந்த நிலை அவர்களை விட்டு நீக்கப்பட்டு கேள்வி கேட்டவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பதிலளித்தார்கள். அதாவது உம்ராவுடைய விஷயத்தை பற்றி ஒரு மனிதர் கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க பதிலளிக்கிறாங்க. எப்படி பதிலளிக்கிறாங்க? அவங்களா சொல்லலை. அவர்களுக்கு வஹி வருது, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறாங்க. வஹி வரும்போது ஏற்படக்கூடிய ஒரு பதட்டம், ஒரு வியர்க்கிறது, முகம் சிவக்கிறது, இந்த நிலையெல்லாம் ஏற்படுகிறது. பிறகு அந்த நிலை நீங்கியவுடன் அந்த கேள்விக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் குர்ஆனான்னு கேட்டால் குர்ஆன் கிடையாது. குர்ஆன் அல்லாத அடிப்படையில் சஹாபாக்கள் கேள்வி கேட்கும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கேள்விகளுக்குரிய விளக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். எனவே அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கத்தின் மூல ஆதாரம் ஹதீஸுகள். அந்த ஹதீஸுகளை நாம் நிராகரிக்கக்கூடாது. அந்த ஹதீஸுகள் மீது நாம் சந்தேகப்படக்கூடாது. ஹதீஸுகளை நம்பினால்தான் குர்ஆனுடைய கட்டளைகளை நாம் செயல்படுத்த முடியும். இதை உணர்ந்து சரியான முறையில் நம்பக்கூடிய நன்மக்களாக அல்லாஹுல் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.